ஆதி அந்தமில்லாத பரம்பொருளே. என்னையா கலியுக ஒட்ட குத்துற? இன்னைக்கு குதர்க்கம் பேசுறதுக்கு விஷயம் ஒண்ணே கிடைக்கலையோ? அதோ கோவில் மூலையில் உட்கார்ந்து வயலின் வாசிச்சுட்டு இருக்கானே. யோயோ, அவகிட்ட குதர்க்க வாட்டு வச்சுக்காதியோ. அவன் மகா வித்வான், சிக்கல்ல இருந்து வந்திருக்கான். ஐயா, எங்க எல்லாம தெரியாச்சுங்க, காணலீங்க. இப்ப என்னையா திக போற? என்னையா எதை தொலைச்சீர்? ராத்திரி முத்துக்குமாரசாமி சன்னிதானத்தை நான் தான் சாத்தி பூட்டிட்டு போனேன். சாவிய காணோம், நிறைய திறந்தாகணும். அதோ நிக்கிறாரே நீ குறிப்பிட்ட மகா வித்வான், அவரை வயலின் வாசிக்க சொல்லி பூட்டை திறக்க சொல்லும் ஐயா. பூட்டை திறக்க சாவிதானையா வேணும்? ஐயா, சிக்கல் சிங்காரவேலன் கிருபையால வயலின் வாசித்தும் பூட்டை திறக்க முடியும். ஆமாம், திருப்பதியில் தியாகையா திரைவிலக பாடலையா? திருப்பங்கூரில் நந்தன் நந்தி விலகத்தான் பாடலையா? திருமறைக்காட்டில் அப்பர் சுவாமிகள் நடைக்கதவுகள் திறக்கத்தான் பாடலையா? நேரும் வாசியும் நடைக்கதவுகள் திறக்கிறதா இல்லையா என்று பார்ப்போம். முருகா, முத்தையா, முருகா, என்ன இது? சாவிங்க எப்படி வந்துச்சு? யாரு கொண்டு வச்சிருப்பா? ஆச்சரியமா இருக்குதே. என் மனசை திறந்த மால்மரகன் தான் இந்த கதவையும் திறந்திருக்கான். என்ன கந்தானா வந்தானா கதவுல சாவிய வச்சானா? என்னங்கடாது கதையா சொல்றீங்க? ஐயா, ராத்திரி ஏதோ ஞாபகத்துல பூட்டாம கதவுல சாவிய மறந்து வச்சிருக்கலாம். இப்ப கண்ணுல படுது, உடனே கந்த வந்தாரு கதவுல சாவிய வச்சாரு திறந்தாருன்னு கதை அடிக்கிறியே, என்னையா அர்த்தம்? முருகா, கனகசபை, உனக்கு அவரை பத்தி ஒன்றுமே தெரியாது. அவர் ஒரு பெரிய முருக பக்தன். வயலன் நாதத்துல இயற்கையே வசியம் பண்ணக்கூடிய ஒரு உத்தம கலைஞர். அதுவும் எம்பெருமான் முருகன் அவர் கை நாதத்துல குடியிருக்காம்பா. அவர் ஒன்னே பேசாத, பெரிய தப்பு. இவர் வாசிச்சா மழையே பெய்யுங்க. திருச்சிற்றம்பலம். ஏங்க சாவி வந்தது நம்பலியா? சக்தி அபிராமபட்டர் சார்பில அந்தாதி கேட்டு அமாவாசையில நில வரவழைக்கல. நிலவு என் சர்வேஸ்வரனுடைய ஜடாமுடி அலங்காரம். நான் இசைக்கும் இந்த வயலின் இசை அந்த சர்வேஸ்வரன் மகனுக்கு கந்தர் அலங்காரம். சிவனை பற்றி சொல்லு, உனக்கு கனகாபிஷேகம் செய்யறேன். கந்தனோட வா, உனக்கு பட்டு பீதாம்பரமா தர்றேன். ஆனா கந்தனோட வராத. இவங்கெல்லாம் சொல்ற மாதிரி உனக்கு திறமை இருந்தா அஷ்டாவதான போட்டிக்கு நீ தயாரா? பிரத்யாதிபட்ச எங்களூர் 8 இசை கலைஞர்கள், அவர்கள் வாத்தியங்கள் வாசிப்பர். உன் வயலினை நீ வாசிக்க வேண்டும், தீபங்கள் எரிய வேண்டும். தயாரா? போட்டிக்கு தயாரா? கிருத்திகை என்று ஏற்பாடு செய்யட்டுமா? அதாவது சொல்லுங்க, இவன் இப்படிதான் ஊர்ல இருக்க கலைஞர்கள் எல்லாம் அவமானப்படுத்திட்டே இருக்கா ரொம்ப காலமா. இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டி ஆகணும். வணக்கம். நல்லா நல்லா. யாரோ கூப்பிட்ட மாதிரி இருந்தது, அதான் வந்த. அஷ்டாவதானத்தை வேடிக்கை பார்க்கதான் வந்த. பாரு பாரு பாரு. ஆனா இப்போ சிக்கலை தீர்த்து வைக்க சிரத்தையோட வந்திருக்கேன். பேர் என்னம்மா? என் பேரா? வடிவுக்கரசி, சண்முக சுந்தரி, சிங்காரவல்லி, இப்படி எத்தனையோ பேரை சொல்லி கூப்பிடுறாங்க. உன் ஊர் எதுமா? எங்க அப்பாவுக்கு இது சொந்த ஊர், அம்மாவுக்கு திருக்கடை ஊர். நான் சிக்கல்ல இருக்கேன். அங்கிருந்து வேர்க்க விறுவிறுக்க ஓடோடி வந்திருக்கேன். சிக்கல்காரி இல்ல, சீக்கிரமா வேர்க்கத்தான் செய்யும். இங்க பாடலை எப்படி புரிய வைக்கிறதுன்னு பிரச்சனை நடக்குது இல்லையா? அந்த பிரச்சனைக்கு நான் வழி சொல்ல ஆசைப்படுறேன். ஆமா, எனக்கு தசமாவதானமும் தெரியும். அவர் நினைக்கட்டும். அந்த நினைப்பை புரிந்து கொண்டு அதை பாடலாக்கி ஆடி காட்டுகிறேன். உனக்கு ஆட தெரியுமா? எங்க அப்பா பெரிய ஆட்டக்காரர். எங்க அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து ஆனந்த தாண்டம் ஆடினா இந்த உலகமே ஆடும். எங்க மாமா மோகினி வேஷம் போட்டு பிரமாதமா ஆடுவார்.
இதையெல்லாம் பார்த்து பார்த்து ரசித்த கலை. இதுவரைக்கும் நான் பாட்டுக்கு முதலடி எடுத்து கொடுத்திருக்கேன். இப்போ நான் ஆட்டத்துக்கு அடி எடுத்து வைக்கலாமேன்னு ஆசைப்படுறேன். அப்புறம் என்ன வைத்தியநாதா, நீ வயலின் இசைத்து அதிலிருந்து தீப்பொறி பிறந்து அது பறந்து இந்த விளக்குகள் பற்றி எரிய வேண்டும். அப்படி எரிந்து விட்டால் உக்கிரமான சிவபக்தனான நான் இடைவிடாத முருக பக்தனாக மாறிவிடுகிறேன். அதுவே என் இசை தோல்விக்கு நான் ஏற்கின்ற தீர்ப்பு. அப்புறம் என்ன? நினையுங்கள், கண்களை கண்ணீரால் நனையுங்கள். கந்தன் துணைக்கு நின்றால் எவன் வந்தால் எனக்கு என்னவென்று பாசியுங்கள். அப்பா வைத்தீஸ்வரா, என்னப்பா விந்தையா இருக்கு. ஆண்ண பெண்ண காணோம். அப்பா ஐயா, ஐயா, உண்மையிலேயே நீ பிறவி கலைஞன் ஐயா, பிறவி கலைஞன் தான் ஐயா. அந்த சிக்கல் சிங்கார வேலனே வடிவு கரசியா சண்முக சுந்தரியா பெண் வடிவெடுத்து வந்து உன் கலைக்கு சான்று கூறிட்டா ஐயா, சான்று கூறிட்டா. இவனே என் மூச்சில் இருந்த கனகசபைய பேச்சு மூச்சு இல்லாம செஞ்சு உன்னை பெருமைப்படுத்திட்டான்பா அந்த முருகன். என் காலம் இருக்கிறவர இந்த வைத்தியநாதன் கோயில்ல அவன் மகன் சாமிநாதனுக்கு வழிபாடுகளை செய்து காலடிகளை கிடக்க போறப்பா. அந்த சிக்கல் சிங்கார வேலை குமரனாக, செல்லமுத்து குமரனாக இங்கு வந்து ஆட்சியும் செய்து காட்சியும் தந்து என்ன புரிய வச்சுட்டாம்பா, என்ன புரிய வச்சுட்டாம்பா. ஐயா, சிக்கல் எதுவாக இருந்தாலும் அந்த சிக்கல் சிங்கார வேலை நேர்ல வந்து தீர்த்து வைப்பாருங்க. என் முருகன் குருபரன் ஓவெனும் சங்கொலியில் வாழ்பவன். இந்த வெற்றியும் அந்த கந்தனுக்கே அலங்காரமாக இருக்கட்டும். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.